Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். 2023லேருந்து 2024 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் நடத்தப்பட்ட எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட தமிழ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிற இந்த தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவல்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதே பேட்டர்னில் தான் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நாங்கள் பாருங்கன்னு எல்லாமே சொல்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் மஸ்ட் வந்து பார்த்துருக்கணும். ஸோ பார்க்க டைம் இல்லை, எனக்கு பார்க்க முடியலன்னு சில பேர் இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக நம்ம சேனல்லே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுக்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 5000 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நம்ம தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது டெய்லியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக 100 கொஸ்டின்ஸாக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ டெய்லி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஈவினிங் 7 மணிக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிற எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவல் தான் இருக்க போகுது. அதனால் ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலாம், ஓகேங்களா? ஸோ வந்த கொஸ்டின்ஸே திருப்பி கேட்கலாம். அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் மஸ்ட்டு கண்டிப்பாக வந்து பார்க்கணும். பார்க்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் நம்ம வீடியோ டெய்லி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கனாலும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது? அடைப்புக்குள் என்ன சொல் கொடுத்துருக்காங்கன்னா எந்தமிழ்னா. எந்தமிழ்னாவை பிரிக்கும் போது எவ்வாறு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. எந்தமிழ்னா என்பது எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா என வரும். ரெண்டாவது கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சுட்டல். சுட்டல் எந்த இடத்துல வரும்? இது வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக அந்த பேட்டர்னில் வந்து இருக்குது. ஸோ இதோடைய சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான். செய்த தவறுகளை சுட்டல் வந்து திருந்த உதவுகிறது. மீதி இருக்க அந்த வாக்கியத்தில் வந்து வராது. காட்டு விலங்குகளை சுட்டால் சுடுவது தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு வரும், சுட்டல் வராது. அதே மாதிரி தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் வராது, சுட்டல் வராது. தலையில் மல்லிகை பூ சூட்டல் வரும், ஓகேங்களா? ஸோ சரியான விடை வந்து பி. மூணாவது கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், அவர் எளிமையை விரும்பியவர். இதில் எது சரியான இணைப்பு சொல்லாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏனெனில். இங்கே வந்து அதனால் வராது, ஆகையால் வராது, அது போல் வராது. சரியான பொருத்தமான இணைப்பு சொல் எதுனா ஏனெனில். நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கே ஆன்சர் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏன்னா அவர் எளிமையை விரும்பியவர். மேட்ச் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணி வந்து எழுதிக்கோங்க. அடுத்து நாலாவது கொஸ்டின் என்னென்னா சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், அவர் எளிமையை விரும்பியவர். மேலே வந்து காகிதம் இல்லத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பேர் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய ஆன்சரும் வந்து ஏனெனில். சரியான இணைப்பு சொல் தருக. மலை டேஸ் உலகில் உயிர்கள் இல்லை. மலை இதில் எது சரியான? இல்லை எனில். மலை இல்லை எனில் உலகில் உயிர்கள் இல்லை என்பது சரியானது. மீதி மூணு வராது, மேட்ச் ஆகாது. மலை ஏனெனில் வராது, மலை ஆகையால் வராது, மலை அதனால் வராது. அப்போ ரீட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், மழை இல்லை எனில் உலகில் உயிர்கள் இல்லை என்பதுதான் பொருத்தமான வாக்கியம். ஆன்சர் இல்லை எனில். ஆறாவது கொஸ்டின், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பட்ட மரத்தின் வருத்தங்கள் டேஸ். ஆன்சர் வந்து யாவை. பட்ட மரத்தின் வருத்தங்கள், இங்கே வந்து வருத்தங்கள் பன்மையில் வந்திருக்கு. அதே மாதிரி பட்ட மரம் அப்படின்றது மரம் அக்ரிணை வருது. ஸோ இதுக்கு சரியான வினாச்சொல் எதுனா யாவை அப்படின்னு வரும். சரியான வினாச்சொல்லை தேர்வு செய்க. டேஸ் பேர் சுற்றுலா சென்றனர். ஆன்சர் எத்தனை பேர் வந்து சுற்றுலா சென்றனர் அப்படின்றதா சரியான வினாச்சொல். எட்டாவது கொஸ்டின், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சான்றோருக்கு அழகாவது டேஸ். ஆன்சர் எது அப்படின்றது சரியானது. பொருத்தமான காலம் அமைத்தல். கான் என்னும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க. கான் அப்படின்றது வந்து ஒரு வேர்ச்சொல், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எப்படி எதிர்காலத்தில் மாற்றலாம் அப்படின்னா, ஸோ வந்து இது ஆண்பால் பெண்பால் எதுவுமே வந்து கொடுக்கல, கான் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து காண்பான். இனிமேல் வந்து நடக்க போகிறத சொல்கிறதா எதிர்காலம். ஸோ காண்பான் அப்படின்றது சரியானது. இதே இறந்த காலத்தில் கேட்டாங்க அப்படின்னா கண்டேன் அப்படின்றது வரும். கண்டேன், கண்டான் அப்படின்றது வரும், ஓகேங்களா? நிகழ்காலம்னா காண்கிறான் அப்படின்றது வரும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எதிர்காலம் கேட்டனால ஆன்சர் வந்து காண்பான் என்பது சரியானது. 10வது கொஸ்டின்,
கீழ்கண்டவற்றுள் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களுடன் இணைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது? வான், மலை, விண், பூ, மணி. இதுக்குரிய சரியான விடை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வின் அப்படின்றதான் வந்து சரியானது. ஏன்னா இந்த சொல்லை வைத்து பிற சொல்லை வந்து உருவாக்க முடியாது. 11வது கொஸ்டின், சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. ஆன்சர் வந்து காப்பிய சுவை. காப்பிய சுவை என்பது சரியானது. இதில் காப்பியம் குறள் என்பது தவறானது. குறள் வேற, காப்பியம் வேற. சுவைப்பூ என்பது தவறானது. பூம்பொன் அப்படின்றதும் வந்து தவறானது. ஓகேங்களா? ஸோ இதில் பொருந்தி வர்றது வந்து காப்பிய சுவை. காப்பியம் சுவைமிக்கது. ஸோ ஆன்சர் வந்து சி. 12வது கொஸ்டின், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இதை கொடுத்துடுங்க. இது என்ன சரியான விடையாக வரும் அப்படின்னா இதை கொடுத்து விடுங்கள் என்பது சரியானது. 13வது கொஸ்டின், இருபொருள் தருக. விளக்கு என்பதன் இருபொருள் என்னன்னா விளக்குனா அகல் விளக்கு அப்படின்னு வரும். வெளிச்சத்தை தரும் அகல் விளக்கு. இன்னொன்று விளக்கு அப்படின்னா பாடங்களை விளக்குவது, ஸோ தெளிவுபடுத்துவது அப்படின்ற அர்த்தத்திலே வரும். ஆன்சர் வந்து அகல் விளக்கு, தெளிவுபடுத்த. 14வது கொஸ்டின், எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. உண்மை என்பதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பொய்மை. இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்களா இல்லை எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ அது 15வது கொஸ்டின், இரு பொருள் தருக. ஆறு. ஆறு என்பதன் இரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆறு அப்படின்றது ஒரு எண். அதே மாதிரி நீரோடை அதுவும் வந்து ஆறு. ஸோ இங்கே நதி கொடுத்துருக்காங்க. நதி எண் என்பது சரியானது. 16வது கேள்வி, குரில் நெடில் பொருள் வேறுபாடு தருக. கொள், கோள். கொள் அப்படின்னா நம்ம பெற்றுக்கொள்வது, ஸோ பெரு அப்படின்னு வரும். கோள் அப்படின்னா விண்மீன். 9 கோள்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ விண்மீன் அது வந்து கோள் அப்படின்னு வரும். கொள், கோள். ஆன்சர் வந்து பெரு விண்மீன். 17, கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்வு செய்க. டேஸ், நான் டேஸ் செல்கிறேன். இது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டு பாருங்கள், எது மேட்ச் ஆகுதோ அதுதான் ஆன்சரு. கோடு வராது. நான் கோடு செல்கிறேன் வருமா? ஸோ வராது. அதே மாதிரி ஆடு, நான் ஆடு செல்கிறேன் வராது. அதே மாதிரி மடு, நான் மாடு செல்கிறேன்றதும் வராது. இந்த இது பாருங்கள், வீடு, நான் வீடு செல்கிறேன் வரும். ஓகேங்களா? மேட்ச் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணி தான் ஆன்சர் வந்து நோட் பண்ணணும். குறிய ஆன்சர் வந்து வீடு, வீடு. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று, மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினார் மாப்போசி. காரணம், ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து மாப்போ சிவஞானம் முழங்கிய முழக்கம் இது. ஸோ இதுக்குரிய சரியான விடை என்னன்னா கூற்று வந்து சரி, அதே மாதிரி காரணம் வந்து சரி. ஆன்சர் ரெண்டுமே சரி. 19வது கொஸ்டின், ஸோ இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டினாக வந்து கேட்கலாம். மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ அதுக்குரிய ஆன்சர் வந்து மாப்போ சிவஞானம். ஸோ எதற்காக அப்படின்னா ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து முழங்கியவர் வந்து மாப்போசி. ஸோ அதாவது இப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்ம சொல்கிறது. இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு அதே பேட்டர்னில் கேட்கலாம், இல்லாட்டி வந்து இந்த மாதிரி அதில் இருக்க ஒரு கொஸ்டின் வந்து மாற்றி வந்து கேட்கலாம். ஓகேங்களா? பொறுத்துகளை இருக்கிறது டைரக்ட் கொஸ்டின்ஸாக வந்து கேட்கலாம், டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கிறது பொறுத்துகளை வந்து கேட்கலாம். சில டைம் அதே கொஸ்டின்ஸ் அப்படியே பிரிண்ட் பண்ண மாதிரி கூட கொஸ்டின்ஸாக வந்து வரும். அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியம். 19வது கொஸ்டின் பார்க்கலாம். கலைச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. கலைச்சொல் லிங்குஸ்டிக்ஸ், அதனுடைய கலைச்சொல் வந்து மொழியியல். கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யொலி. கான்சோனன்ட்னா மெய்யொலி. கான்சோனன்ட் அப்படின்னாலே மெய் எழுத்துக்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெய்யொலி. அதே மாதிரி கலைச்சொல் ஸ்பேஸ் டெக்னாலஜி என்பதனுடைய தமிழ் சொல்லை கண்டறிக. ஆன்சர் விண்வெளி தொழில்நுட்பம். டெக்னாலஜி அப்படின்னா தொழில்நுட்பம், ஸ்பேஸ் அப்படின்னா விண்வெளி. அப்போ விண்வெளி தொழில்நுட்பம். லான்ச் வெஹிக்கல் என்ற சொல்லின் கலைச்சொல் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வெஹிக்கல் அப்படின்னா ஊர்தி, நமக்கு தெரியும் வாகனம். அதே மாதிரி லான்ச்னா ஏவுறது. ஓகேங்களா? ஸோ ராக்கெட் ஏவுறாங்க, அதான் லான்ச் பண்ணுறாங்க நம்ம படித்தோம். ஸோ அது வந்து ஏவு ஊர்தி. இப்படி கூட வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் ட்ரிக்கு யோசிச்சு கூட நீங்கள் வந்து ஆன்சர் போட்டுடலாம். ஆன்சர் வந்து ஏவு ஊர்தி. அதே மாதிரி 10லிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க 23லிருந்து 27 வரைக்கும் உள்ள கேள்விக்கான பதில் வந்து இந்த பேராகிராஃபில் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை எவ்வாறு அழைக்கிறது? ஆன்சர் கம்மியர் என அழைக்கிறது. தச்சு மூலம் என்பது என்ன? ஸோ தச்சு மூலம் அப்படின்னா வந்து நீட்டல் அளவை. இது எங்கே இருக்குது அப்படின்னா தச்சு மூலம் என்னும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர். அப்போ தச்சு மூலம் அப்படின்னா நீட்டல் அளவை. ஸோ இதுக்குரிய ஆன்சரு இதிலேயே தான் இருக்கும். நான் வந்து நோட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் பரிமுகம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பக்கம் கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்று இவை அழைக்கப்பட்டன. இது பார்த்தீங்கன்னா பெரிய படகுகளை முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என இவை அழைக்கப்பட்டன. ஸோ இங்கே பரிமுகம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குதிரை போன்று வடிவமைப்பது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? யானை, யானை அப்படின்னா கரிமுக அம்பி, குதிரை அப்படின்னா வந்து பரிமுக அம்பி. ஓகேங்களா? ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பரிமுகம். அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்க. நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் வந்து நாவல் மரங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பேராகிராஃபில். ஸோ பேராகிராஃப்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். எதற்குன்னா நீர்மட்ட வைப்பிற்கு. ஓகேங்களா? ஸோ நாவல் மரம் மட்டும் கிடையாது, வேம்பு, இழுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு நாவல் மரம் இருக்குது, மீதி மரங்கள் வந்து இல்லை. ஸோ அதனால் நம்ம நாவல் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி எதனால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர்? ஆன்சர் வந்து நீர். ஸோ இது பேராகிராஃப் ரீட் பண்ணாட்டினாலும் நமக்கே வந்து தெரிஞ்சிருக்கணும். நீரால் எந்த மரம் வந்து பாதிப்படையாதோ, ஸோ அதை வச்சு தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கப்பல்கள் வந்து செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்துகின்றனர். ஓகேங்களா? ஸோ அப்போ தண்ணீர் இங்கே நீருன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அப்போ 23லேருந்து 27, 24, 25, 26 4 கொஷின்ஸ் வந்து இதிலே வந்து ஆன்சர் வந்துடுது. ஸோ நான் நோட் பண்ணி காமிச்சிட்டு எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத. ஸோ வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டைம் ரீட் பண்ண இருக்குது அப்படின்னா ரீட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒன் டைம் பார்த்துட்டு கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சர் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் செக் பண்ணி வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப இதெல்லாம் சிம்பிளானது. ஸோ இப்படி நம்மளுக்கு இனிமேல் வந்து கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பார்க்கலாம். 28வது கொஸ்டின். கீழ்காணும் தொடர்களில் ஓர் எண் சரியாக அமைந்த தொடர் எது? ஆன்சர் வந்து பி. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் இனிய குளம் இருந்தது அப்படின்றதான் வந்து சரியானது. 29. ஓர் பயன்பாட்டில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அதாவது ஒருத்தரையோ ஒரு குளத்தையோ ஒரு இடத்தையோ நம்ம சொல்கிறது வந்து ஒரு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஊர்னா நிறைய பேர் வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ வந்து அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுற ஊர் அப்படின்னு சொன்னால் ஓர் ஊர் அப்படின்னா ஸோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அழகிய, ஸோ அது வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறனால நம்ம இங்கே தான் ஒரு அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து அதே கொஸ்டின் தான். ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓர் இடத்தில் அமர்ந்தான். இடத்துல ஓர் நம்ம முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு இடம், ஒரே ஒரு மரம், இந்த மாதிரி வந்தது ஓர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓர் இடத்தில் அமர்ந்தான். சொல் பொருள் பொறுத்துக. ஆன்சர் வந்து பி. மூத்தோர்னா பெரியோர், மாற்றார் மற்றவர், நெறி அப்படின்னா வழி, நெறினா வழி, தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. அடுத்த கொஸ்டின் சொல் பொருள் பொறுத்துக. ஸோ சொல் பொருள் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு கொஸ்டின் நம்ம கேட்பாங்க, இது மாதிரி நம்மளுக்கு பொறுத்துகளை வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இது 4 கொஸ்டினுக்குரிய ஆன்சர் தெரிஞ்சால் தான் அந்த பொறுத்த கரெக்டாக ஆன்சர் வந்து மேட்ச் பண்ண முடியும். அதனால் இந்த சொல்லும் பொருள் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. மழலை அப்படின்னா குழந்தை, வனப்புனா வந்து அழகு, பூரிப்புனா மகிழ்ச்சி, மேனினா உடல். ஆன்சர் பி. சொல் பொருள் தருகம். புலி அப்படின்னா உருமும், யானை அப்படின்னா பிளிரும், சிங்கம்னா முழங்கும், ஆந்தைனா அலரும். ஆன்சர் வந்து ஏ. ஒருமை பன்மை நீக்குக. பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆன்சர் வந்து பசு கன்றை ஈன்றது அப்படின்றது வந்து சரியானது. ஈன்றன வராது. ஈன்றன வந்தனா பசுக்கள் அப்படின்னு வந்தால் ஈன்றன வரலாம். பசு கன்றை ஈன்றார்கள் வராது, உயர்திணையை குறிக்கிறது. பசு கன்றை ஈன்றனர் அப்படின்றதும் வராது. ஓகேங்களா?
ஸோ இது வந்து சரியான விடை வந்து சி. பொருத்தமுடைய கலைச்சொல்லை தேர்வு செய்க. எம்பலம் அப்படின்னா சின்னம் என்பது வந்து சரியானது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? குதிரை அவள் அருகில் வந்து நின்றது என்பது சரியானது. குதிரை அவள் வருகில் வந்து நின்றாள் அப்படின்றது தவறானது. இங்கே குதிரையை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அக்ரிணையை பற்றி சொல்லும்போது அது முடிவும் அக்ரிணையாக தானே இருக்கும். அதே மாதிரி இங்கே நின்றாள்ன்றது உயர்திணை குறிக்கிறனால வராது. குதிரை அவள் அருகில் வந்து நின்றன வராது. குதிரைகள் வந்தால் நின்றனன்னு வரும். குதிரை வந்தனால நின்றது அப்படின்றதா வந்து சரியாக வரும். ஓகேங்களா? குதிரை அவள் அருகில் வந்து நின்றான் அப்படின்னு தவறானது. ஆன்சர் வந்து ஏ, குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. பொம்மையை உடைத்தது யார்? இது எவகை தொடர்? ஆன்சர் வினாத்தொடர். சொற்களின் கூட்டப்பெயர்களை பொறுத்துக. ஆன்சர் வந்து சி. ஆ அப்படின்னா நிறை, ஆடு அப்படின்னா மந்தை, புல் அப்படின்னா கட்டு, கல்னா குவியல். கூட்டுப்பெயரை எழுதுக. எறும்பு. ஸோ கூட்டுப்பெயர்னா உயிரினம் இருக்கும் இடம், மாட்டு தொழுவம், மக்கள் கூட்டம், அந்த மாதிரி வருது. ஸோ இப்போ எறும்பு அப்படின்னா எறும்பு என்பது சாறை சாறையாகத்தான் போகும். அப்போ எறும்பு சாறை அப்படின்றது சரியானது. அதே மாதிரி கூட்டுப்பெயர்னா தென்னை. தென்னை மரங்கள் நிறையா இருக்கிறத என்ன சொல்லுவோம்னா தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தோப்பு அப்படின்றது சரியானது. 41 சொற்களின் கூட்டப்பெயர்களை எழுதுக. கல் என்னும் சொல்லின் சரியான கூட்டப்பெயர் என்ன? கற்குவியல். கல்ல குவிஞ்சிருக்கிறத குவியல்னு சொல்லுவோம். ஸோ கற்குவியல் என்பது சரியானது. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இலைக்கு வேறு பெயர் உண்டு. இலை என்னன்னா தலை. கொத்தமல்லி தலை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறப்பிலை வரும். ஓகேங்களா? இலைக்கு வேறு பெயர் வந்து தலை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. வாழ்க்கையில் டேஸ் மீண்டும் வெல்லும். இதை தத்துவமாய் டேஸ் கூத்து சொல்லும். இல்லை ஆன்சர் என்னன்னா இந்த 4 ஆப்ஷனுமே வந்து போட்டு பாருங்க. வாழ்க்கையில் வெற்றி மீண்டும் வெல்லும். இதை தத்துவமாய் தோல்வி கூத்து சொல்லும் அப்படின்றது வராது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வாழ்க்கையில் நன்மை மீண்டும் வெல்லும். இதை தத்துவமாய் தீமை கூத்து சொல்லும் அப்படின்றதும் வந்து தவறானது. ஸோ இது தோல்வி வெற்றி அப்படின்னு தவறானது. ஆன்சர் என்னன்னா வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும். இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும் அப்படின்றதான் வந்து சரியானது. அணிகலன் புன்னகை என்ற பொருட்களை தரும் சொல்லை கண்டறிக. ஆன்சர் நகை. இதனா ஒரு பொருள் தரும், இரு பொருள் தரும் ஒரு சொல். அதான் நகைனா சிரிப்பு, அணிகலன். 46 அகர வரிசைப்படி சரியாக அமைந்த வரிசையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி எல்லா இலக்கண பகுதியுமே போட்டாச்சு. இதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பா வரிசை வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாலேருந்து பவரையும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக எழுதலாம். ஆன்சர் வந்து சி. பதிவிறக்கம், பாராட்டு, புதுமனை, பேருந்து, பைந்தமிழ், பொதுவுடைமை, போராட்டம். சரியான இணையை கண்டறிக. ஆன்சர் வந்து பி. அனுமதி, இசைவு என்பது சரியானது. விடைக்கேற்ற வினா அமைக்க. கோதை கவிதையை படித்தாள். இதுக்கு சரியான வினாத்தொடர் எது வரும்னா கோதை எதை படித்தாள் அப்படின்றது சரியானது. எப்படி படித்தான், நல்லா படித்தான்னு கொடுத்துருந்தா தான் எப்படி படித்தான்னு வரும். ஸோ இது வந்து தவறானது. கோதை எங்கே படித்தாள்? கோதை பள்ளியில் படித்தாள் அப்படின்றதுக்கு வினாதான் கோதை எங்கே படித்தாள் வரும். ஸோ எங்கேக்குரிய ஆன்சர் அங்கே வரல. அதே மாதிரி ஏன் படித்தாள்ன்றதுக்குரிய ஆன்சரும் வரல. எதை படித்தாள்னா அவள் வந்து கவிதையை வந்து படித்தாள். ஸோ எதைன்றதுக்குரிய ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து கோதை எதை படித்தாள் என்பது சரியான வினாத்தொடர். 48வது கொஸ்டின். வேர் சொல்லை கொடுத்து வினையால் அணையும் பெயர் உருவாக்கல். தா என்பது வேர் சொல். ஸோ வினையால் அணையும் பெயர் என்னன்னா அவர் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து தந்தவர். 49 வாழ்க்கை என்பதன் வேர் சொல்லை எழுதுக. ஸோ வேர் சொல் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் நிறையா நம்ம சேனலில். கட்டளைப்படுத்துகிற மாதிரி வர சொற்கள் தான் வந்து நம்ம வேர் சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாழ்க்கை அப்படின்றத வந்து எப்படி கட்டளை சொல் வரும்? வாள் அப்படின்றதா வரும். ஸோ ஆன்சர் வந்து வாள். 50வது கொஸ்டின். தந்தான் என்பதன் வேர் சொல்லை தருக. இதில் தந்தானில் எப்படி வேர் சொல் கட்டளை இடுற மாதிரி வரும்னா தா அப்படின்றது வரும். ஸோ ஆன்சர் வந்து தா. வேர் சொல்லை தேர்வு செய்க. கேட்டனன் என்பது கேள் ஆன்சர் வரும். அதே மாதிரி பார்த்தான் என்பதன் வேர் சொல் வந்து பார் அப்படின்றது வரும். ஸோ இதுலேருந்தே வச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு கட்டளை இடுற மாதிரி அடுத்தவங்களை முன்னாடி நிற்கிறவங்கள சொல்ல மாதிரி கேளு, பார், தா, கொடு, வா, இந்த மாதிரி கட்டளை இடுற மாதிரி செய்கிறதான் வந்து வேர்ச்சொல். அடுத்தது 53 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்களினுடைய பல சொற்கள் என்னன்னா மாதத்தை குறிக்கும், கிழமையை குறிக்கும், சந்திரனை குறிக்கும், நிலவை குறிக்கும். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஆன்சர் வந்து ஏ.
ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழினி, கிளி, பணம், திரைச்சீலை என்னும் சொற்கள் எதை வந்து குறிக்கும்னா ஓவியம் வரையப்படும் துணியை வந்து குறிக்கும். இதில் ஏதாவது ஒரு அர்த்தம் தெரிஞ்சாலே ஆன்சர் வந்து கொடுத்துடலாம். இப்போ எழினி நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஓகேங்களா, அந்த ஓவியங்கள் வரையப்படும் திரைச்சீலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு படிச்சிருக்கோம். அதுக்குரிய ஆன்சர் வந்து எழினி. ஸோ அது தெரிஞ்சாலே ஈஸியாக வந்து ஆன்சர் போட்டுடலாம். அடுத்தது மொழி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. வயலில் களை எடுத்தனர். களை அப்படின்றது தேவையில்லாத செடிகள். இந்த கலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன அர்த்தத்தில் வரும்னா கலை நிகழ்ச்சிகளில் வரும். இந்த கலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து வராது. அதே மாதிரி இந்த வயலில் அப்படின்றதும் வராது. ஸோ ஆன்சர் வந்து ஏ. கூரை கூரை பொருள் வேறுபாடு உணர்க. ஆன்சர் வந்து கூரை அப்படின்னா வீட்டின் கூரை, கூரை அப்படின்னா கூரைப்புடவை சொல்லுவோம் பார்த்தீங்களா அது. அதே மாதிரி 57வது கொஸ்டின், மயங்கொலி பிழையற்ற தொடர்களை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து சி, பிழையற்ற தொடர். 1 2 3 சரி. 1 2 3 சரி. ஓகேங்களா. பறவையிடம் இருப்பது இறகு, பறவைக்கு இருப்பது அழகு, மன்னரிடம் இருப்பது வாள், சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி. இந்த ரூ வராது, இந்த ரூ வரும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ட்ரஸ்ட் அப்படின்றது அறக்கட்டளை. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் ஈக்வஸ்ட்ரைன் அப்படின்றது குதிரை ஏற்றம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்கள் அங்கங்கே மாற்றி கொடுத்துருப்பாங்க. கரெக்டான ஒரு வாக்கியமாக நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். குறிய ஆன்சர் வந்து பி. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணாலே உங்களால் ஆன்சர் வந்து போட்டுற முடியும். ஸோ ஆன்சர் வந்து பி. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூடை. கூடை அப்படின்னு என்ன செய்வாங்க? கூடை பின்னுறது, கூடை செய்கிறது வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ கூடை முடைவது அப்படின்றதான் சரியாக வரும். ஆன்சர் பி. பிழை நீக்கி எழுதுக. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. நிலத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான எப்படி வாக்கியமாக வரும்னா அந்த புஞ்சை வராது, புன்சை ரோட்டோரம் அப்படின்றது வராது, சாலையோரத்தில் இருந்தது என்பது சரியான விடை. ஆன்சர் 63. இன எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கல்வி என்பது தான் வந்து தவறானது. ஓகேங்களா. ஸோ மஞ்சள் இன எழுத்துக்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடையின எழுத்துக்கள், அதே மாதிரி வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள் ஒன்றுக்கு ஒன்று இணையாக வரும். ஓகேங்களா. பக்கத்து இருக்க சொல்லுங்கள். இப்போ இங்கே அங்கேனா நம்ம இடையின எழுத்துக்கள் வந்து அதுக்குள்ளேயே வந்து அந்த இன எழுத்துக்களாக வரும். ஸோ மாங்யா இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரே இடையின எழுத்துக்களாக வரும். ஸோ இது வந்து இன எழுத்தில் வந்திருக்கு. அதே மாதிரி வந்தான், வா என்பது வந்து வாக்கான இன எழுத்து வரல. அதே மாதிரி வாக்கான இன எழுத்து வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தம்பி என்பதும் வந்து சரியானது. இதுக்குரிய இன எழுத்தாக வராதது எதுனா கல்வி தான் வந்து ஆன்சர். பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆன்சர் வந்து மதுரை. மீதி 3 பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியுது, 5 இணைகளை வந்து குறிக்குது. ஸோ ஆன்சர் வந்து டி. பண்பு மஞ்சு கண்டு எஃகு. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆன்சர் வந்து எஃகு. இடர் ஆழி என்பதன் எதிர்ச்சொல் வந்து இன்பக்கடல். இடர்னா துன்பம். ஓகேங்களா. ஸோ துன்பக்கடல். இடர் அப்படின்னா துன்பம் வரும் நமக்கு. ஸோ துன்ப ஆழி அப்படின்னா கடல். அப்போ துன்பக்கடல் என்பதன் எதிர்ச்சொல் வந்து இன்பக்கடல். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. உண்மை. உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய்மை. 68. மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசைனா மேடு. ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் வந்து கீழே. சேர்த்தெழுதுக. எதிர் கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க. நேர்மை கூட்டல் நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர். தேம்பா அணி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தேம்பா கூட்டல் அணி. சரியான நிறுத்தற்குறிகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. எது, என்ன, எங்கு, எப்படி போன்றன வினாச்சொற்கள் ஆகும். ஆன்சர் ஏ. பொருத்தமான நிறுத்தற்குறிகள். ஆன்சர் வந்து பி. வண்டியில் ஏறுங்கள், அவர் அன்பு கட்டளையிட்டார். ஊர் பெயரின் மருவை எழுதுக. சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டையினுடைய மருவு சைதை. தஞ்சாவூரினுடைய மருவு வந்து தஞ்சை. கும்பகோணத்தினுடைய மருவு வந்து குடந்தை. திருச்சிராப்பள்ளியினுடைய மருவு வந்து திருச்சி. காலிங் பெல் என்பதனுடைய தமிழ் சொல் என்ன அப்படின்னா அழைப்பு மணி. டைடாக்டிக் காம்பிலேஷன் என்பதனுடைய தமிழ் சொல் என்ன அப்படின்னா நீதி நூல் திரட்டு. ஆன்டிபயாட்டிக் என்பதன் தமிழ் சொல் வந்து நுண்ணுயிர் முறி.
81வது கொஸ்டின், இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் வினவியதற்கு அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது வந்து சுட்டுவிடை. அதோ இதோ அங்கு இங்குன்னு சொன்னாலே சுட்டுவிடை. ஊருக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என சொல்வது மறைவிடை, எதிர்மறையா சொல்றது. எவகை விடை என தேர்வு செய்க. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இடப்பக்கத்தில் உள்ளது என்பது சுட்டுவிடை. என்டர்பிரினர் என்பதன் தமிழ் சொல் வந்து தொழில் முனைவோர். ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதன் தமிழ் சொல் வந்து கடமை. எக்ஸலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. 88 உமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல உமை வந்து எதை சொல்லுது அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வு. ஒரு செயலை செய்யும் போது நம்ம எதிர்பார்க்காத நிகழ்வு வந்து அங்கே நடக்குது அப்படின்றது தான் எதிர்பாரா நிகழ்வு. ஸோ இது வந்து கிணறு வந்து எதுக்காக வெட்டுவாங்க, தண்ணிக்காக வெட்டுவாங்க. ஆனால் அங்கே ஒரு பூதம் வந்துருச்சு, பூதம்ன்றதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத நிகழ்வு வருவது தான் வந்து இந்த வாக்கியத்தில் வந்திருக்கு. உமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசுமர தாணி போல என்பது எளிதில் மனதில் பதிவது. எவகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினையை தெரிவு செய்க. இதுக்குரிய சரியான விடை என்ன அப்படின்னா ஏதான். பாடல் அவளால் பாடப்பட்டது என்பது சரியானது. செயற்பாட்டு வினைனா அடுத்தவங்களை வேலை செய்ய வைக்கிறது. ஸோ இங்கே வந்து பாடல் அவளால் பாடப்பட்டது, பாடல் அவள் பாடினாள் என்பது செய்வினை, பாடப்பட்டது அப்படின்றதுனால செயற்பாட்டு வினை. எவகை வாக்கியம் என கண்டெழுதுதல். கந்தனை திருந்த செய்தான் என்பது பிறவினை தொடர். கவிதா உரை படித்தாள் என்பது செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தொழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மையுடையது. இதுக்கேற்ற சரியான வினா என்ன அப்படின்னா தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தொழுவுதல் எத்தனை ஆண்டுகால தொன்மை உடையது அப்படின்றதா வந்து சரியான வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார் என்பது சரியான வினா. 95 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. விரிந்தது, விரித்தது. மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது என்பது சரியானது. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு பொருந்து, பொறுத்து. விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து என்பது சரியானது. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சரியான தொடரை கண்டறிக. அறுத்து, அருந்து. கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. 98 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது என்பது சரியான சொற்றொடர். கலைச்சொல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்பது கல்வெட்டு. அகர வரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்க. பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி. பாவரிசை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய சரியான விடை என்னன்னா ஏதான். பாரதம், பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து என்பது வந்து சரியான விடை. அவ்வளோதான். என்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் தமிழ் அண்ட் ஜேஎஸ் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. தமிழ் கொஸ்டின்ஸ் இலக்கண பகுதியில் வந்து நம்ம நிறையா படிக்கிறனால அது வந்து கண்டிப்பாக பயிற்சி பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதில் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்காக தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுக்குறோம். சில பேர் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறதே ஒரு பெரிய வேலையை வந்து வச்சுருந்தீங்க. ஸோ பார்க்கணுமான்ட்டு. ஸோ உங்களுக்காக ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சேனலே வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ டெய்லி கொடுக்குற வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ் வந்து அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ பெல் சிம்பலை வந்து கிளிக் பண்ணுங்கள், அப்படின்னா தான் நோட்டிஃபை வரும். இதே மாதிரி நம்ம சிலபஸ் பேசிக்காக ஒவ்வொரு டாபிக், இலக்கண டாபிக் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், ஜேஎஸ்லையும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மற்ற வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது, வேணுன்றவங்க வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.